அதாவது ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியா யாரையுமே அவங்க இன்வைட் பண்ணலை. நாங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இனிமேல் புதுசாக வர கார் லான்ச்சஸ் ஏதாவது இமீடியட்டாக வீடியோ வரல அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்று, பிராண்டுக்கிட்ட இருந்து வண்டி கிடைக்காம இருந்திருக்கலாம், வண்டி கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை இன்வைட் வராமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் நாங்கள் பண்ண மாட்டோம். ஒரு ஈக்கோவோட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு லாரி சாஞ்சுங்க, ஈக்கோ கம்ப்ளீட்டாக அப்படியே இப்படி ஆயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க. டேங்க் மட்டும் அப்படியே இருந்துச்சு. எல்லாருமே கேட்குறது, அண்டர்பாடியில் வச்சுட்டாங்க, அடிபட்டுன்னு என்ன பண்ணுறது? லாரியில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்பாடியில் இருக்குது. ஆமாங்க. அந்த சிலிண்டர் அப்படின்றது பாலிஷ்டு, ரொம்ப பாலிஷ்டான டோனில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நம்மளால் பண்ண முடியும்னு தெரியல. அது வந்து பார்க்குறவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட வந்து தமிழ் மோட்டார் 360 கார்த்தி ப்ரோ இணைஞ்சிருக்கிறார். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, மாருதி விக்டோரஸ். இதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ள போகிறேன். அதாவது ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியா யாரையுமே அவங்க இன்வைட் பண்ணலை. அது ரீசெண்டாக வந்து ஒரு மாருதி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ரொம்ப நாளாவே வந்து தமிழ் மீடியாவில் ஒரே ஒரு டைம் வந்து நம்ம பிர்லா அண்ணா மட்டும் போயிருந்தார். அதுக்கப்புறம் பெரிதாக யாருக்கும் இன்வைட் இல்லை. நாங்களுமே பர்சனலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நாங்கள் டீலர்ஷிப்பில் வண்டி வாங்குறோம்னாலும் சரி, மீடியேட் வண்டி வாங்குறோம்னாலும் சரி, அந்த காரை பற்றின நெகட்டிவ் ஃபீட்பேக்கை சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ எடுத்துகிட்டு போகப்படுது. உண்மைதாங்க. அந்த மீடியா அப்படின்றது வந்து அவங்களோட மீடியாவாக செயல்படணுமே வழிய சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களுக்கான மீடியாவாக அது செயல்படக்கூடாது அப்படின்றதுல வந்து இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு போயிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய இடத்துல ஒரு சில நெகட்டிவ்லாம் ஷேர் பண்ணுறதுனால நிறையா டீலர்ஷிப்லேயும் சரி, நிறையா பிராண்டுக்கிட்ட இருந்துமே சரி எதிர்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இனிமேல் புதுசாக வர கார் லான்ச்சஸ் ஏதாவது இமீடியட்டாக வீடியோ வரல அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்று, பிராண்டுக்கிட்ட இருந்து வண்டி கிடைக்காம இருந்திருக்கலாம், வண்டி கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை இன்வைட் வராமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆப்வியஸ்லி எங்கள் C3ல வண்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம C3 காஸ்கர் கிளப்போட வந்து டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து PPF செராமிக்கு தான் வண்டி வந்து என்ன பண்ணுவோம். இல்லைனா என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் யாராச்சும் வந்து சப்போஸ் கார் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கார் வாங்கியிருக்கான்னு வாங்கி என்ன உள்ளதோ அதை நேர்மையாக சொல்ல முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதை நம்ம சொல்ல போகிறோம். இது இனிமேல் நம்மளோட ஸ்டாண்ட் இப்படியே தான் இருக்க போகுது. அதனால் வந்து புது கார் உடனே இமீடியட்டாக வரலைன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு தெளிவாக அந்த காரை பற்றி எல்லா புரிதலையுமே நம்மளோட நார்த்தன் மீடியா கொலிக்ஸ் வந்து போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸை வாங்கி என்ன மேக்ஸிமம் எங்களால் நேர்மையாக சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். மாருதி விக்டோரஸ் வெர்சஸ் கிராண்ட் விட்டாரா வெர்சஸ் ஹிண்டை கிரெட்டா. ஏன் வந்து கியா செல்டாஸ் சொன்ன எல்லாம் கொண்டு வரலைன்னா மெயினான காம்படிட்டராக இது இருக்குது. ஆமாங்க. ஹிண்டை கிரெட்டா வந்து அந்த செக்மெண்ட்டோட லீடராக இருக்காங்க. மாருதி கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயோட்டா ஹைரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஹிண்டை கிரெட்டாவுக்கு கீழே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்டாஸ் இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த லான்ச்சஸ் சத்தமேலாம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. மாருதி டீலர்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. 7 சீட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறப்போ ஒரு 5 சீட்டர் கார் எதுக்கு? ஆல்ரெடி கிராண்ட் விட்டாரா வச்சிருக்கீங்களே காம்பேக்ட் காசு வரல, திரும்ப எதுக்கு ஒரு 5 சீட்டர் அப்படின்னு நான் ஃபஸ்ட் லான்ச் பார்க்கும்போது அந்த பின்னாடி கிளாஸ் பார்ட்டிஷன்லாம் பார்க்கும்போது 7 சீட்டராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 5 சீட்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நான் வந்து ஃப்ராங்காக போய் சொல்லணும்னா, அவங்க தலையில் அவங்களே மண்ணளி போட்டுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாருக்கு ஈக்குவலாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை விட பார்க்க ப்ரீமியம் காராக சூப்பராகவே இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் ஆக்சுவலாக அஃபிஷியலாக வரலைங்க, பட் அன்அஃபிஷியலாக ஒரு ப்ரைஸ் டேட்டா தெரிஞ்சிருச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீனில் உங்களால் பார்க்க முடியும் அன்அஃபிஷியலாக என்ன ப்ரைஸிங் அப்படின்றத. அதுவும் இல்லாமல் இது நெக்ஸ்ட்டாக கிடையாது, அரைனா அவுட்லெட்டில் வருது. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுங்க ப்ரோ. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அரினாவில் ஒரு 15 lakhs இதுக்குள்ளே தான் அந்த காரை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் நெக்ஸ்டால போட்டுறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அரினாக்கு ஒரு ப்ரீமியம் காராக அது வந்து இருக்க போகுதுங்க. நான் என்ன எதிர்பார்க்கணும்னா, அரினாலே இவ்வளோ ப்ரீமியம்னா அடுத்து நெக்ஸ்டால நீங்கள் கிராண்ட் விட்டாராக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் இப்போ கிராண்ட் விட்டாரா எப்படி விற்க போகிறீங்கன்னு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அதே ஈக்குவலான ப்ரைஸிங் தான் வரப்போகுது. அதை விட எல்லா விதத்துலையுமே பெட்டராக இருக்குது. நல்லா பேசுவோம் கிராண்ட் விட்டாரா பற்றி, இதை பற்றியும் பேசுவோம். எனக்கு வருத்தம் என்னென்னா, நெக்ஸால ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ.
ஏன்னா நீங்கள் பில்டு குவாலிட்டிக்கு 5 ஸ்டார் என்கேப் கொடுத்துட்டீங்க. மாருதி இப்படி ஃபீச்சர்ஸ் ரிச்சாக ஒரு கார் வருமானு யோசிக்கிற டைமில் ஸ்டன்னிங்காக பண்ணியிருக்கீங்க. குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் பார்க்கும்போது சரி ஓகே பேசுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோ டைமென்ஷன் ரீதியாக பேசிடலாம். ஓகேங்க. என்ன நினைக்கிறீங்க விக்டோரியஸ் வந்து டைமென்ஷன் ரீதியாக வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் கம்பேர் பண்ணும்போது? கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குங்க. நம்ம ஸ்பெக்ஸும் படிச்சுங்க பார்த்தங்க, கொஞ்சம் பெரிய காராக இருக்குங்க. அதாவது கிராண்ட் விட்டாரா கம்பேர் பண்ணும்போதுமே நல்லா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரே பிரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் வந்து கிராண்ட் விட்டாரா கம்பேர் பண்ணும்போது 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வித்தாலும் மக்கள் வாங்கிடுவாங்க டேரக்டா. அதை விட நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மாருதி போறவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா கிராண்ட் விட்டாரா போறவங்க இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், கரெக்டா செல்டஸ் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது கரெக்டா செல்டாஸ் கம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு இன்டீரியர் தான் நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன் ரீதியாக நீங்கள் டேபிளில் பார்க்க முடியும் ப்ரோ. அதாவது 2600 mm வீல் பேஸ் தான் மாருதி கிராண்ட் விட்டாரா ஹைரைட் இருக்கு. விக்டோரியஸும் அதே தான். ஹியூண்டை கிரெட்டா வந்து ஒரு 10 mm மட்டும் ஜாஸ்தி வீல் பேஸில். ஆனால் லென்த்து வித்து இது 2 ஃபேக்டரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூண்டை கிரெட்டாவை விட மாருதி விக்டோரியஸ் அண்ட் கிராண்ட் விட்டாரா ஜாஸ்தி. இதில் கிராண்ட் விட்டாராவை விட வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியஸ் வந்து லென்த் இன்னும் கொஞ்சம் அகலம், சரி இன்னும் கொஞ்சம் நீளம். காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்கை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேசிங் வேணும் இல்லைங்க, அதனால அந்த லென்த் இழுத்துருப்பாங்களாட்ட தெரியுது. ஆனால் வித்தெல்லாம் சிமிலர் தான். ஹைட் வந்து ஒரு 10 mm மட்டும் கூட கிராண்ட் விட்டாராவை தாண்டி மாருதி விக்டோரியஸ்ங்க. நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் வைஸா சூப்பரா இருக்கு. ஸ்டாண்ட்ஸ் நல்லா இருக்கு. அந்த சுசுகி லோகோ இப்படி மறைச்சிட்டீங்கன்னா அது ஃபோக்ஸ்வேகன் மாதிரி தெரியுது. தாராளமா சொல்லாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்லவே ஒரு டிசைன் லாங்குவேஜ் பண்ணி எனக்கு இந்த டிக்வானோட R லைனுங்க, கியாவோட EV6, அப்புறம் XV9ல வர அந்த டெயில் லாம்ப், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலவையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்காங்க போல. அப்போ பார்க்கும்போது பிரதர், அதாவது விக்டோரியஸ் வந்து லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்டா இருக்குது இந்த கார்களை கிராண்ட் விட்டாரா அண்ட் ஹியூண்டை கிரெட்டா ஹைரைடர்லாம் கம்பேர் பண்றப்போ. ஸோ பாப்போம் அடுத்து என்ஜின் அண்ட் பவர் ட்ரெயின் கம்பேரிசன். இது டிப்பிக்கலாக எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய என்ஜினுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பேட்டடு மைல் ஹைப்ரிட்டோட பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 1.5 லிட்டர் ஹைப்ரிட், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி. அப்புறம் சிஎன்ஜி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோம். டாடா டியூவல் சிலிண்டர் கொண்டு வந்துட்டாங்க, ஹுண்டை கொண்டு வந்தாங்க, மாருதி கொண்டு வந்து நாமளுமே பேசிட்டு இருந்தோம்ல. கண்டிப்பாங்க கேட்டிருந்தாங்க. மாருதி சைலண்டாக இருந்தப்பவே சரி ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அருமையான ஒரு வேலை இது, அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க். சூப்பர், வேர்ல்டு ஃபர்ஸ்டிங். ஆமாங்க, வேர்ல்ட்லேயே இதான் முதல் டைம் வந்து ஒரு காரில் வந்து இந்த மாதிரி அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் வச்சு வர்றது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறது, அண்டர் பாடியில் வச்சுட்டாங்க அடிபட்டுன்னு என்ன பண்ணுறது. லாரியில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் பாடியில் இருக்குது. ஆமாங்க, அந்த சிலிண்டர் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகக்கூடியது கிடையாது. இன்னொன்று அதோட திக்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அதுக்குமே ஒரு ஸ்டீல் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடிபடாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு ஈக்கோவோட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன், ஒரு லாரி சாஞ்சுங்க, ஈக்கோ கம்ப்ளீட்டாக அப்படியே இப்படி ஆயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க. டேங்க் மட்டும் அப்படியே இருந்துச்சு ஒரு லாரி சாஞ்சு. அதாவது அந்த டேங்குங்கிறது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்குங்க. அதனால நீங்கள் அதை ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை, வெடிச்சிருன்னு யோசிக்கணும் அவசியம் இல்லை. இன்னொன்று ஒரு ஜாப்பனீஸ் ஆட்டோமேக்கர் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக அதை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாங்க, இந்த விதத்துல எல்லாம் மாருதி குறை சொல்ல முடியாது. சேஃப்டி இது வரைக்கும் நம்ம இந்த டாபிக்ல போனோம்னா நம்ம எங்கெங்கேயோ போயிடும் நினைக்கிறாங்க. பட் சேஃப்டி வந்து பிரச்சனையாக பேசிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டாடா கொண்டு வந்துட்டாங்க, மகேந்திரா கொண்டு வந்துட்டாங்க, ஃபோக்ஸ்வாகன் இருக்கு, எல்லாம் இருக்கு. சேஃப்டி இல்லாத ஒரு ப்ராடக்டாக ஒரு பிராண்டாக பார்த்தது வந்து மாறுதுங்க. இன்னைக்கு பாருங்க 5 ஸ்டார் ரேட்டிங் என்ன வேணும். எங்க லான்ச் நடந்துட்டு இருக்கு ப்ரோ, லான்ச் நடந்துட்டு இருக்கு. இங்க 5 ஸ்டார் என்கேப் பாரத் என்கேப்ல ரிலீஸ் பண்றாங்க. மாருதி எல்லாம் அவங்களோட லான்ச்ல கிராஷ் டெஸ்ட்டை பத்தி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்போம் நாம. கண்டிப்பாக கனவுல யோசிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து குடோஸ் டு டாடா அண்ட் மகேந்திரா தான். கண்டிப்பாங்க. இப்போ பவர் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். விக்டோரியஸ் அண்ட் கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் சேம் அதே ஸ்டோரி தான். பட் நீங்க இதை தாண்டி நீங்க கிட்டன் வரும்போது நமக்கு அங்கே டீசல், அதுக்கப்புறம் ஒரு டர்போ பெட்ரோல் இருக்குது. அதுதான் இங்கே மிஸ். அவங்க எனக்கு தெரிஞ்ச டர்போ பெட்ரோல் அந்த 1.4 லிட்டர் பூஸ்ட் ஜெட்டை கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த வண்டியை வந்து எந்த ரீசனுமே சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கே பார்க்குறவங்க 1.4 டர்போ போலாங்களே. தாராளமாங்க, அது ஒன்று தான் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேங்க. அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ் கிராண்ட் விட்டாராக்கும் விக்டோரியஸுக்கு மாறுதல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டிராஸ்டிக்காக இருக்காது. ஒரு 0.5 to 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அது வந்து இந்த ஏரோடைனமிக் ரீதியாக நடந்திருந்தால் தான் உண்டு. இன்னொன்று கிராண்ட் விட்டாராவை விட இது ஏரோடைனமிக்காக இருப்பதா அவங்க நம்ம லான்ச்சில் அவங்க பேசுகிறப்ப நமக்கு தெரிய வந்தது. ஸோ நல்ல ஃபேக்டர் தான். சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது, பெட்ரோல் வித் மைல் ஹைப்ரிட்ங்க. பெட்ரோல் வித் மைல் ஹைப்ரிட் போகிறப்ப இதை ஹிண்டை கிரெட்டாவோட கம்பேர் பண்ணோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டர், நல்லா இருக்குங்க. இன்னொன்று டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் போகிறப்ப டார்க் கன்வெர்ட்டருங்கும் போது நமக்கு சிவிடி காட்டிலும் டார்க் கன்வெர்ட்டர் இன்னும் ரிலையபிள், இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், எந்தூசியஸமாக நல்லா இருக்கு. ஆமாம்.
அந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் அண்டர் பவர்டு தான். அதை பற்றி நம்ம இப்போ ஏன்னா பவரே கம்மி தாங்க. ஒரு 103 பிஹெச்பி, உங்களுக்கு ஒரு 139 NM டார்க்னு நினைக்கிறேங்க. அது அந்த அளவுக்கு இருக்காது. பட் டே டு டே லைஃப் யூசேஜுக்கு எந்த குறையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது இந்த பேரிங் சூப்பராக இருக்கும். டார்க் மீட்டர் 1.5 லிட்டர் அப்படின்றது அந்த கிராண்ட் மீட்டர் அண்ட் விக்டோரியஸில் நல்லா இருக்கும். இப்போ கிராண்ட் மீட்டரை தாண்டி எனக்கு விக்டோரியஸ் தான் பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குங்க ப்ரோ. உண்மையிலுமே சொல்ல போனால் நல்ல ஸ்டாண்ட்ஸ், நல்ல லுக்கு, நல்ல ரோட் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. நீங்கள் பர்சனலாக அந்த கிராண்ட் மீட்டராக ஓட்டினப்போ வந்து அந்த இன்ஜினோட பவர் டெலிவரி எப்படி இருந்தது ப்ரோ? ரொம்ப சூப்பர் டூப்பர் பவர்னு சொல்ல முடியாது ப்ரோ. லீனியராக இருக்குங்க, நல்லா இருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணால் போகும்னு நினைக்கிறோமோ அது போகும், அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எதிர்பார்த்தலாம் இருக்காது. ஆனால் ஹிண்டே கிரெட்டாவோட பெட்ரோல் ஓட்டிட்டு இதை ஓட்டினீங்கன்னா ஸ்லைட்லி பவர் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஹைப்ரிட் டெக் இருக்குது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து 2.38 பிஹெச்பி பவரும் ஒரு 20 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்டிகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டரை வச்சு அவங்க பண்ணுவதா சொல்கிறாங்க. அது ரியல் டைமில் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது ரியல் டைமில் ஒர்க் ஆகிறனால தான் கிரெட்டாவை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. அப்புறம் இன்னொன்று அவங்களோட டியூனிங்குமே வந்து மைலேஜ் ஓரியன்டாக தான் இருக்குது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இல்லை. ஆமாங்க. ஸோ அதனால வந்து மைலேஜ் டெஃபினெட்லி வே அஹெட். அது விக்டோரியஸாக கிராண்ட் மீட்டராக கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தாங்க. விக்டோரியஸோட மேஜர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அண்டர் பாடி சிஎன்ஜி. ஆனால் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைம் வேறு எந்த ஒரு பிராண்டும் கொடுக்கலைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பூட்ஸ் இப்போ இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து மாருதி கேலி பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டுவல் சிம் கொடுக்குறோம், பூட் ஸ்பேஸ் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லைங்க. மாருதி நான் என்னையா பண்ணுவேன் இப்போ பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி டிசைனுமே ப்ரோ. அதாவது ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போதும் சரி, சைடுங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கும்போதும் சரி, மாருதி இவ்வளோ நல்லா டிசைன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா செலுரியெல்லாம் பார்த்தப்போ என்னடா இது லாஜிக், பழைய செலுரியை பார்த்துருக்கீங்களே எவ்வளோ அழகாக இருக்கும், அதை போய் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாங்க. அப்புறம் எஸ்பிரஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது கிரிட்டிசைஸ் கேவலமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே. அந்த செலுரியோ எஸ்பிரஸோலாம் பெட்டராக பண்ணி தான் இன்னும் நம்பர்ஸ் பண்ணியிருக்குமே அப்படின்றது தான். நல்லாவே பண்ணுங்க. அதுதான். அடுத்து வந்து சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி. மாருதி அப்படின்னா ஒரு பேர் இருக்குது, என்னங்க ப்ரோ? அது டின்கேன். இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறேன், ஈவன் இவங்க கிராஷ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாலும் ஃபேக் பண்ணுறாங்க. ஆமாங்க. அதுக்கு டிப்பிக்கலாக வந்து ஒரு சில பிராண்டோட ஃபேன் பாய்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க ஃபேக் பண்ணுறாங்க பாரத் என்கப் கொடுத்து. அதனால தான் டிசைரை குளோபல் என்கப் கொடுத்து 5 ஸ்டார் என்கப் வாங்கினாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பி பாரத் என்கப்லேயும் வாங்கிச்சு. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக இன்னைக்கு நீங்கள் பழைய டின்கேனாக இருந்த மாருதியோட கிராஷ் இன்சிடென்ட்ஸையும் புதுசாக வரக்கூடிய இந்த 2022க்கு அப்புறம் தான் வந்து அந்த 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அப்புறம் அந்த குளோபல் சி பிளாட்ஃபார்ம் முதலே நல்லா தான் இருந்துச்சு. பிரசால இருந்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எஸ்கிராஸ்லேருந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், போன டைம் பிரசா 4 ஸ்டார் வாங்கிச்சு, இந்த டைம் 5 ஸ்டார் வாங்கும். அதே மாதிரி கிராண்ட் மீட்டரும் 5 ஸ்டார் கேப்பபிளாக இருக்குன்னு நினச்சா விக்டோரியஸ் 5 ஸ்டார் வாங்கும்போது எனக்கு ஆப்வியஸ்லி கிராண்ட் மீட்டரோ அதான் நடக்கும். கண்டிப்பாக வாங்கிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாருதி வந்து இப்படி இம்ப்ரூவ் ஆவாங்களா அப்படின்னு. உடனே போய் நான் வந்து வெளியில் ஷீட் மெட்டலை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஐயோ பில்ட் குவாலிட்டின்னு பேசுனீங்கன்னா ஷீட் மெட்டல் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் தான். ஏன்னா அவங்க கர்வ் வெயிட் குறைச்சாங்க. ஆமாங்க. இந்த கர்வ் வெயிட் குறைக்கிறது வந்து முதல் விஷயம் மைலேஜ், ரெண்டாவது எமிஷன். அதாவது எந்த அளவுக்கு ஒரு காரோட கர்வ் வெயிட் குறைக்க முடியும் அந்த அளவுக்கு எமிஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி மோசமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி மோசம் தான். நான் இல்லைன்னு சொல்ல, இந்த வண்டி நான் பார்க்கல, விக்டோரியஸ் பார்க்கலாம், கிராண்ட் மீட்டர் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஸ்ட்ரக்சரலி இது சாலிடாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் இருக்குது. கர்வ் வெயிட் ப்ரோ, கர்வ் வெயிட் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நம்ம கிராண்ட் மீட்டர் இது சிமிலராக தான் இருக்குது. 1145லேருந்து 1305. கிராண்ட் மீட்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 95, ஒரு 10 to 15 கிலோ ஜாஸ்தி வருது. காரணம் வந்து இந்த ஏடாஸு, இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். ஹிண்டே கிரெட்டா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. பட் டெஃபினெட்லி இந்த புது வெர்ஷன் 5 ஸ்டார் வாங்க நம்புறேன். ஏன்னா ஹிண்டேயும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம ரியல் டைமில் பார்க்க தான் செய்கிறோம். ஆக்சிடென்ட்ஸில் எல்லாத்துலேயுமே 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வில் ஸ்டேட்டஸ் அசிஸ்ட் கண்ட்ரோல், டவுன் ஹில் கண்ட்ரோல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏடாஸ் மாருதியில் முதல் கார் வித் லெவல் 2 ஏடாஸ் இந்தியாவுக்குள்ள. பரவாயில்லைங்க ப்ரோ. அதாவது இப்போ சேஃப்டியில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மாருதி வந்து சேஃப்டி இல்லை. ஒன்று டின் கேன், இல்லைன்னா நொறுங்குது, இல்லைன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோமே. ஆமாம், நான் இந்த என்கேப்பை வச்சு மட்டுமே சொல்லிங்க, ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். என்கேப்பு நாம வச்சுலாம் வந்து 100% ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. பட் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் இந்த புது பலினோ ஃப்ராங்க்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப மோசம்லாம் இல்லை. அதை வச்சு ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறோம். சேஃபஸ்ட் சாய்ஸாக இருக்குது. எல்லாருமே கேட்குற என்கேப் ரிசல்ட்டோட சேஃபஸ்ட் சாய்ஸாக மாருதி வந்துட்டாங்க இப்போது அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அடுத்து இந்த இன்டீரியர்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா மாருதியிலலாம் இப்படி ஒரு இன்டீரியர் வருமானு யோசிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரெஸ்ஸாவை கூட சொல்லுங்க.
பிரசா டு விக்டோரியஸ் அப்படி சொல்லாங்க. அரேனாவில் போய் பிரசா பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்தாங்கன்னா என்னன்னா தலைகீழ ஒரு மாற்றமா இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரிங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதாவது எல்லா விதத்துலையுமே ஒரு பெட்டர் காராக இருக்குங்க. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பற்றி பேசணும், எக்ஸ்டீரியரில் எந்த ஒரு குறையும் இல்லை. சேஃப்டி பற்றி பேசணும், அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் குவாலிட்டி நிறைய பேர் பார்த்து ஒரு ரொம்ப ஓல்டு ஸ்கூல் மாதிரி நம்ம ஃபீல். அப்புறம் அந்த பிளாக் தீமை விட்டு மாறவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ அந்த ஒயிட் தீம் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இன்னொன்று நாம டச் அண்ட் ஃபீல் பண்ணல, பட் மற்ற மீடியா பீப்புள்கிட்ட நம்ம பேசுகிறப்ப, அங்கே அட்டன் பண்ணவங்கள்ட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலுமே குவாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாருதி வந்து இந்த ஸ்டெப்பை ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். மாருதி வந்து ஸ்லோவாக டை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பண்ணியிருந்தோம். வேக்கப் மாருதி அப்படின்னு சொல்லி நம்ம மோட்டோ வேகன் பண்ண கான்செப்டில் தான் நம்ம அதை பண்ணியிருந்தோம். பட் உண்மையிலுமே சொல்கிறேன், வேக்கப் ஆகிறாங்க, ரியல் டைமில் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுறாங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் தான். கண்டிப்பாங்க. நம்ம இதை வந்து கிராண்ட் விட்டாரோட இன்டீரியர் கூட என்னால் கம்பேர் பண்ண முடியாது. கிராண்ட் விட்டார் இன்டீரியர் ஆப்வியஸ்லி வந்து டிபிக்கல் மாருதி ஸ்டைல். ஆமாங்க. அதில் கொஞ்சம் வந்து பூசி மல்கின மாதிரி தான் இருந்துச்சு. இதை ஹிண்டே கிரிட்டா மாருதி விக்டோரியஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ப்ரோ? ஆல்மோஸ்ட் கொரியன் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து இப்போ இதே தான் நம்ம திரும்ப பேசுகிறதும் ஒன்று தாங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது மாருதி எப்பவுமே கொஞ்சம் லேகாக, இந்த இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் டிசைன் ஆகட்டும், சேஃப்டி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து லேகாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த வெஹிக்கிள் பர்சனலாக இந்த வெஹிக்கிள் நம்ம பார்க்கும்போதுங்க, என்னப்பா சேஃப்டி கொண்டு வந்துட்டீங்க, சிஎன்ஜி வந்து அண்டர் பாடி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டீங்க, அடாஸ்டிவ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டீங்க, 5 ஸ்டாரும் கொடுத்துட்டீங்க. அது இன்டீரியர் பார்க்கும்போது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த சுசுகி லோகோ தூக்கி போட்டு நீங்கள் ஃபோக்ஸ்வாகன் லோகோ வச்சிங்கன்னா மேட்ச் பண்ணுங்க ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாராட்டணும் உண்மையிலுமே. இன்னைக்கு வந்து இதை வேண்டான்னு சொல்றதுக்கான ரீசன் குறைவாயிருச்சு. ஒன்லி இன்னும் வந்து மாருதி சுசுகி அந்த பிராண்ட் வேல்யூ சம்பாதிக்கணும். கண்டிப்பாங்க. இன்னுமே வந்து மாருதி அப்படின்னா இப்போ கிராண்ட் விட்டாரோட ஹை ரேட் போகிறாங்கன்னா அந்த டொயோட்டோட பிராண்ட் வேல்யூ. ஆமாங்க. அந்த பிராண்ட் வேல்யூ சம்பாதிக்கணும்னா மாருதி இந்த மாதிரி குவாலிட்டி லெவலுக்கு இறங்கி தான் ஆகணும். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், இது ஃபியூச்சரில் மாறுது நம்புறேன். கண்டிப்பாங்க. உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. அந்த கிளாரினை கழட்டி குப்பையில் தூக்கி வீசிட்டு அது நாம் பர்சனலாக நாம் வந்து நம்ம காரை மாடிஃபை பண்ணும்போது மொத்தத்தையும் ஒரே டிராபேக் அந்த ஹெட் யூனிட் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா அது அவுட்புட் கொடுக்க மாட்டேங்குது, என்ன பண்ணி அவுட்புட் கொடுக்க மாட்டேங்குது. அப்போது அதை மாற்றணும்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 10.1 இன்ச்சுங்க அந்த சிஸ்டம், கிட்டத்தட்ட 10.1 இன்ச்சில் வந்து புது யூஐயோட கம்ப்ளீட்லி வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஹெட் யூனிட்டோட தயாரிக்கும் பிராண்ட் எதுன்னு சொல்லலை, பட் வந்து இன்ஃபினிட்டியோட மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. டால்பி அட்மோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மாருதி காரில் டால்பி அட்மோஸா, எனக்கு அந்த லான்ச் இவெண்ட்லாம் பார்க்கும்போது பிரமிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறாங்க மாருதி. தேட்டர் ஆன் வீல்ஸுங்கிறாங்க. அப்புறம் அந்த முதல்ல இந்த ஆர்கமிஸ் சரௌண்ட் சென்ஸ் போட்டு நான் சொன்னேன், இதுக்கு சொல்லாமே இருந்துக்கலாமே ஆர்கமிஸ் சரௌண்ட் சென்ஸ். கண்டிப்பாக. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருமே சொன்னது இம்ப்ரெசிவாக இருக்குது. அது அந்த ஆடியோ குவாலிட்டி நீங்கள் குறைய சொல்ல மாட்டீங்க. இன்னொன்று இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா ஃபியூடிக்காக இருக்குது. நீங்கள் வந்து அது கொரியன் ஆட்டோமேக்கர்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 360 டிகிரி கேமரா குப்பமாக இருந்தது முதல்ல. ஆமாங்க. அதை எக்ஸாம்பிள் ஈவி டாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க. இல்லை, அதை வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் வென்டிலேட்டட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை தாண்டி வந்து ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 65 வாட்ஸ் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அப் மார்க்கெட்டுக்குள்ளே இவங்க போகிறாங்க அப்படின்றது காமிக்குது. ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் எல்லாருமே கேட்குற அந்த கிமிக்கான ஃபீச்சர், பேனோராமிக் சன்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. பட் ரியர் சீட் ஸ்பேஸ் நீங்கள் நோட் பண்ணீங்களா? அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த அண்டர் தை சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. நல்லாவே இருக்குங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பார்க்கும்போது டிபிக்கல் அது கிராண்ட் விட்டாராக ஒன்று. கண்டிப்பாக ஒருத்தன் ஜலச்சவங்க கிடையாதுன்னு வச்சுக்கீங்களேன். இது ஆக்சுவலாக நான் பர்சனலாக பார்க்கும்போதெல்லாம் இது கிராண்ட் விட்டாரோட ஃபேஸ் லிஃப்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரியே இருக்குங்க. அதையே இப்போ எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. மாருதி பார்த்தீங்களா, ஒரு ஆசை, ஃபீச்சர்ஸ் பார்க்குறவனும் எங்கிட்ட தான் வரணும், ஃபீச்சர்ஸ் கம்மியாக மைலேஜ் ரீதியாக கொஞ்சம் 1 லட்ச ரூபா குறைஞ்சி கொடுத்தாலும் எங்கிட்ட தான் வரணும். இது எந்த விதமான ஒரு மனப்பான்மை அப்படின்னு தெரியல, அக்ரெசிவாக. அதுதான் வெறி கொண்டு வந்துட்டாங்க, என் பிராண்டு தான் விற்கணும் போல அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடுங்க. வலினோக்கும் பிரஸாக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, ஃப்ராங்ஸை நுழைச்சாங்க. பிரஸாக்கும் கிராண்ட் விட்டாராக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, ப்ரீமியமாக ஒரு கார் வேணும் நினச்சாங்க, கொண்டு வந்து விக்டோரியஸ் நுழைச்சிட்டாங்க. நீ இந்த இக்னிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கார் வருது. ஆமாங்க. அது வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இக்னிஸ் மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட், கொஞ்சம் பில்டு மட்டும் நல்லா இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடியது. அதுவும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மாருதி வந்து அஃபையர் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். டெஃபினெட்லி கிராண்ட் விட்டாரை விட வே ஹெட். இன்டீரியர், மெட்டீரியல் குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் ரீதியாக ஹிண்டே கிரெட்டாவை மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதாவது ஹுண்டாய் கிரெட்டா கொரியன்ஸ்னாவே அவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க, இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு மாருதி அது ஃபியூச்சர் ஓரியன்டாக வர்றாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, மாருதி விக்டோரியஸ் ஃபேன்ஷன் இந்த பக்கம் எடிஷன்ஸ் ஹுண்டாய் கிரெட்டால வதவதன்னு வந்துகிட்டு இருக்குது. அதாங்க, கிங் எடிஷனுங்கிறாங்க, நைட் எடிஷனுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா நீங்கள் ஹிண்டை கிரெட்டாவோட மேஜர் சேல்ஸ் டீசல் ப்ரோ. ஆமாங்க. நீங்கள் பெட்ரோலை வச்சு பார்த்தீங்கன்னா கிராமேட்டரை தான் அதிகம் பண்ணுறான். நீங்கள் இப்போ டீசல் அங்கே குறைஞ்சிச்சு அப்படின்னா இங்கே இவன் தலை தூக்கிடுவான். அப்புறம் பல வருஷமாக பாரம்பரியமாக மாருதி ஒரு சில வேலையை பார்ப்பாங்க. அந்த ஐஆர்விஎம் டிஜிட்டல் அந்த ஆட்டோ ஐஆர்விஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ தான் பஸ்ஸலஸ்க்கு மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஆனால் சுவிட்சை மாற்றலை, சைடில் அதை அப்படியே வச்சுட்டாங்க. ப்ரோ ஒரு சில விஷயங்கள் அதுக்காக ட்ரெடிஷ்னல் டச்சும்பாங்க. ஒரு சில விஷயங்கள் விட மாட்டாங்க. ஸோ அடுத்து ஹெச்யூடி, அப்புறம் கெஸ்டர் ரியரில் வந்து கெஸ்டர் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க, பவர்டு டெயில்கேட். நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் தெரியல. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 210 mm உங்களுக்கு மாருதி விக்டோரிஸாக இருக்கட்டும், கிராண்ட் விட்டாராவாக இருக்கட்டும். பூட் ஸ்பேஸ் 373 லிட்டர், அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. சின்ன ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஹிண்டை கிரெட்டாக்கும் இதுக்கும் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 433 லிட்டர் அப்படின்றது ஹிண்டை கிரெட்டாவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி விக்டோரிஸ் அண்ட் கிராண்ட் விட்டாரில் 373 குறைவு தான். அதில் ஒரு மாற்றம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்டோரிஸ் 210 mm, கிராண்ட் விட்டார் 210 mm, ஹிண்டை கிரெட்டா வந்து 190 mm. ஸோ ஆப்வியஸ்லி இங்கேயுமே வந்து விக்டோரிஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. சரி, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபீச்சர் ரிச்சாக, ரிலையபிளாக, சேஃப்டி லோடடாக, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், மைலேஜும் கிடைக்கணும், எல்லா விதமான ஆல்ரவுண்டராக ஒரு ப்ராடக்ட் இறக்கி விட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்கேல் நல்ல ஒரு ஹையஸ்ட் சேல்ஸ் ரேஷியோ போகிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அனலைசிங் வந்து முதலே இருந்திருந்தா இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கலாம். சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து. இந்த வண்டி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கைக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரிலங்க. ஆனால் வந்த உடனே வேரியண்ட் வைஸ் ஒவ்வொன்றா கொண்டு வரேன். ரிவ்யூ வந்து லேட்டாக வந்ததுன்னா தயவு செய்து கோச்சிக்காதீங்க ஜிஎஸ்பம். ஏன்னா இதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. இப்போது ரொம்ப வண்டி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நேர்மையாக நம்ம வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப பாலிஷ்டான டோனில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நம்மளால் பண்ண முடியும்னு தெரியல. அது வந்து பார்க்குறவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால நான் அதில் அந்த கேம்லேருந்து விலகி வரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதுதான் நடக்கும். சரிங்க ஜிஎஸ்பம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வந்து எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே ரோட்டில் போய் வர சக மனிதனில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சாச்சர் வேணாம், பத்திரமா வாங்க ப்ரோ. மிக்க நன்றி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். டாடா, டேக் கேர், பை.